சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சத்துருக்களை மேற்கொள்ளும் தேவன். இந்த காலை வேளையிலே சத்துருக்கள் மேல் ஜெயம் கொடுக்கிற தேவனை ஆராதிப்போமா? சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்குபவரும் அவரே. தானியேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் சூழ்ச்சி செய்தபோது அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். யார் அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களை சிங்கங்களுக்கு இரையாக்கிவிட்டார். நாம் கர்த்தரை உண்மையாய் தேடும்போது கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கண்களுக்கு முன்னே உயர்த்துவார். வேதத்தில் யோசபாத் என்று ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவை எதிர்த்து அம்மோன், மோவாப் போன்ற தேசத்தை சேர்ந்தவர்கள் எதிர்த்து வந்தார்கள். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடினான். அப்போது யோசபாத் தேவனை நோக்கி, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற வசனத்துக்கு ஏற்ப யோசபாத் பாடகரை ஏற்படுத்தி துதிக்க துவங்கிய போது அவன் சத்துருக்கள் அனைவரும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு மாண்டு போனார்கள். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள் என்றும் வேதம் கூறுகிறது. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கட்டும். ஜெயம் கர்த்தரால் வரும். ஜெபம். எங்கள் சத்துருக்களை மேற்கொள்பவரே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்துபவரே, உமக்கு நன்றி. உம்மை வாழ்த்துகிறோம், பணிந்து கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.